மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு பிரகாஷ், இந்த நகர்வு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை தொடங்கி வைக்க வர்றாரு, கோவில் தரிசனத்துக்கு வர்றாரு. இதை தாண்டி அரசியல் முக்கியத்துவமா என்னென்ன பாக்குறீங்க? இதை தாண்டி அரசியல் முக்கியத்துவமா தமிழக பாஜக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மட்டும் வரலையே, நிர்மலா சீதாராமனும் வந்திருக்காங்க. அவங்க டிப் டு டோ பாஜக நிர்வாகிகள் கிட்ட பேசுறாங்க. அதே மாதிரி சீமான வரைக்கும் சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பாஜக தலைமையில இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உருவாயிருக்கு. அதுக்கான முன்னெடுப்பு தான் பிரதமர் விசிட்டு, நிர்மலா சீதாராமன் விசிட்டு, தொடர்ந்து வரப்போற அமித்ஷாவோட விசிட்டு. இந்த 3 விசிட்டும் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய விசிட்டா தான் இருக்கு. இல்ல, திரு சீமான் சந்திக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதான் அவர் கேஷுவலா சந்திச்சதா சொல்றாங்க. பட் அந்த ஓபன் ஆயிருக்கு, எல்லா சைட்லயும் எல்லா விஷயங்களும் ஓபன் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருது அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சு, இப்போ அண்ணாமலையோட சேஞ்சு வரப்போகுது. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியுடைய அபிஷியல் வெர்ஷன் வரப்போகுது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் முதிர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீட்டு தேர்வு விலக்கு கொடுத்தாதான் நாங்க பாஜகவோட கூட்டணி வெளிப்படையா அறிவிக்க தயாரா அப்படின்னு சொல்லி சிஎமோட சேலஞ்ச் இருக்கு இல்லையா. இப்போ நீட்டு அந்த ரகசியம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக போய் சொல்லிச்சு. இன்னைக்கு நீட்டு தொடர்பா மறுபடியும் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்ற நிலைமையில தான் திமுக இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை அதிமுக முன்வைக்கும் போது அவரு டெக்னிக்கலா சொல்றாரு, தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் பாதிக்கப்படாது என்கிற உறுதியை தமிழக மண்ணில் இருந்து பிரதமர் தர தயாரா? நம்பர் 1. நம்பர் 2, நீட் தேர்வு விலக்கு அளித்தால்தான் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி சொல்ல தயாரா அப்படின்னு அவர் ஒரு பொலிட்டிக்கல் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாலிடிக்ஸ்ல. தமிழ்நாடு தான் தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு, நீட்டு, இதுல எல்லாத்துலயுமே அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராடக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு இயக்கமாக திமுக அரசும் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு நிலை பாஜகவுக்கு வந்திருக்கு. அதனால அவங்க அதிமுக கூட்டணியும் உறுதிப்படுத்தணும், அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பாஜகவையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற 2 ஏமோட பாஜக செயல்படுது. இந்த 2 ஏமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.